மேல்மைந்தன் யூடியூப் சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பதிவு ஒரு முக்கியமான பதிவு. நாம் பிறவியிலே இருந்து தொடங்கி இறக்கின்ற காலம் வரையிலும் கடவுளை கைப்பற்றி கொண்டுதான் நடந்து போகிறோம். அப்படி ஒரு ஆலயத்திலே இருக்கிற இறைவனையும் இறைவியையும் வழிபடுகிற போது நல்ல பலன்கள் கிடைக்கும், நமக்கு நல்ல கதி கிடைக்கும். நம் வாழ்க்கையிலே எந்த சிரமம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அதையெல்லாம் துடைக்கக்கூடிய இடமாக இருப்பது நாம் செல்லுகிற கோவில்கள் தான். கோவில் என்று சொன்னாலே அரசனாக இருக்கிற இறைவன் ஆட்சி செய்கின்ற இடம். ஆலயம் என்று சொன்னால் மனிதனுடைய ஆத்மாவை லயிக்க வைக்கிற இடம். அப்படி ஆன்மாவை லயிக்க வைக்கிற இடத்தில் ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு நாளும் நடப்பதுண்டு. ஏராளமான பூஜைகள் உண்டு, ஏராளமான பலன்கள் உண்டு, ஏராளமான கைங்கரியங்களை நாம் செய்கிற போது அது மிகுந்த மகிழ்ச்சியோடு நமக்கு திரும்பி வருவது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு பற்றித்தான் இன்றைக்கு உங்களிடத்திலே நான் பேசி மகிழ இருக்கிறேன். அப்படிப்பட்ட வழிபாடு என்ன வழிபாடு? 9 நவகிரகங்களிலே ஒருவராக இருக்கிறவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் இருந்தால் வாழ்க்கையில் வசதி, பணம், புகழ், பெருமை எல்லாம் கிடைக்கும். ஒரு மனிதர் சாதாரணமாக இருப்பார், கொஞ்ச நாள் ஆனால் பெரிய வசதியினுடைய இமயத்துக்கு வந்துடுவார், புகழினுடைய உச்சியில் வந்துடுவார். அப்போ சொல்லுவாங்க அவருக்கு சுக்கிர திசை அடிக்குது அப்படின்னு. சுக்கிர திசைனா அப்படி ஒரு உயர்ந்த திசை ஜாதகத்தில். அப்படி அந்த சுக்கிரனை வழிபடுகிற தலங்கள் ஒரு சில தலங்களே தமிழகத்திலே உண்டு. அப்படி சுக்கிர வழிபாட்டை செய்கிற ஒரு தலம்தான் சீர்காழியிலே இருக்கிற ஒரு தலம். அந்த சீர்காழியிலே இருக்கிற அந்த தலத்தில் சுக்கிரனுக்கு என்று வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை சுக்கிர வழிபாடு நடத்தப்படுகிறது. ஒரு முறை ஆயுளில் சுக்கிர வழிபாட்டை பார்த்தால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? வாழ்வில் மேன்மை கிடைக்கும், உயர்ந்த பதவி கிடைக்கும், எதிரிகளின் தொல்லையிலே இருந்து நாம் விடுபட்டுப்படுவோம், கர்மாவிலிருந்து விலகி வந்து விடுவோம், பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், வாழ்க்கையில் நல்ல கதி கிடைக்கும், குழந்தை பேறு கிடைக்கும், திருமண வாழ்க்கையாம் நல்ல மனைவி அமையும், நல்ல கணவன் அமையும். இதுதான் சுக்கிர வழிபாட்டை பார்ப்பதால், சுக்கிரனை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன். அந்த சீர்காழிப்பதி மிகப்பெரிய சிறப்புக்குரிய பதி. அந்த சீர்காழிப்பதியிலே தான் சிவபெருமான் உமாதேவியார் எழுந்தருளி காட்சி தருகிற இடமாக இருக்கிறது அந்த ஆலயம். அந்த ஆலயத்தில் தான் ஞான குழந்தையாக பிறந்த ஞானசம்பந்தர் பாலுக்கு பசி வந்து அழுத போது உமாதேவியார் ஞானப்பால் கொடுத்த பதிதான் சீர்காழிப்பதி. அந்த சீர்காழிப்பதியிலே சுக்கிர வழிபாடு எப்படி நடத்தப்படுகிறது, ஏன் நடத்தப்படுகிறது? சுக்கிரனை வழிபட்டால் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதற்காக சுக்கிர வழிபாடு நடத்தப்படுகிறது. இந்த சுக்கிர வழிபாடு நடத்துவதனுடைய நோக்கம் எதுவென்று சொன்னால், அதற்கு ஒரு சின்ன கதை உண்டு. அந்த கதை எல்லோரும் அறிந்த கதைதான். எப்படி அறிந்த கதை? இரண்யன் என்கின்ற ஒரு அசுரன் இருந்தான். அந்த இரண்யனுடைய மகன்தான் பிரகலாதன். அந்த பிரகலாதன் ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை சொல்லக்கூடாது, இரணியாய நம என்கின்ற மந்திரத்தை தான் சொல்ல வேண்டும் என்று இரணியன் பிரகலாதனை வலியுறுத்துகிறான், வற்புறுத்துகிறான். இந்த சூழலில் இரணியனை வதம் செய்ய வேண்டும் என்று தேவர்கள் போய் சிவனிடத்திலே முறையிடுகிறார்கள். அப்ப மக்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார், சேட்டை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தேவர்கள் சிவபெருமானிடத்திலே முறையிடுகிறார்கள். மக்களை காப்பாற்ற வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டும், அவன் பெருமாளை நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும். பெருமாள் ரத்தத்தை குடித்து மக்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருந்த போது சிவபெருமானிடத்திலே தேவர்கள் போய் முறையிடுகிறார்கள். சொல்றாங்க, அப்பா சிவனே எங்களை காப்பாற்று. அப்பத்தான் நரசிங்க பெருமாளை வலக்கையினாலே ஓங்கி அடித்து அந்த உக்கிரத்திலே இருந்து நரசிங்க பெருமானை காப்பாற்றுகிறார் சிவபெருமான். இந்த நேரத்தில் மகாலட்சுமி உயிர் போயிருது நரசிங்க பெருமாளுக்கு. அப்போ மகாலட்சுமி போய் தவம் செய்கிறாள். அந்த இடத்தில் தவம் செய்து சிவபெருமானிடத்திலே கேட்கிறாள், என்னுடைய கணவர் உயிரை நீங்கள் உயிர்ப்பித்து தர வேண்டும், மீட்டு தர வேண்டும், என்னுடைய தாலி பாக்கியத்தை நிலைநிறுத்தி தர வேண்டும் என்று கேட்டதற்காக மீண்டும் நாராயண பெருமாளை உயிர்ப்பித்து நரசிங்க பெருமானை
உயிர்ப்பித்து சிவபெருமான் தருகிறார். அப்படி தருகிற போது அந்த நாராயண பெருமாள் செய்த வழிபாடு தான் சுக்கிர வழிபாடு. அப்படி அந்த சுக்கிர வழிபாடை செய்கிற போது அவர் சட்டைநாதராக மாறி போகிறார். மாறி மலையில் போய் உக்காந்துடுறாரு. சீர்காழியில் கீழே ஒரு பெரிய கோவில் இருக்குது. அந்த கோவில் பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஞாபகத்தோடு அந்த கீழே இருக்கிற ஆலயம் இருக்கிறது. மலை மேலே சட்டைநாதர் இருக்கிறார். அந்த சட்டைநாதர் இவ்வளோ பெரிய துன்பத்தை மக்களுக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு யோசிக்கும் போது தானே வெக்கப்படுறாரு, தலை குனிகிறாரு. அப்போ சிவன்கிட்ட போய் சொல்கிறாரு, என்னுடைய இந்த எலும்பும் சதையும் நரம்புமாக இருக்கிற உடலை எடுத்து கொள்ளுங்கள், நான் தோலாகவே மாறிக்கொள்ளுகிறேன், தோலையே சட்டையாக அணிந்து கொள்ளுகிறேன், நரம்புகளை எனக்கு கொடுத்து விடுங்கள், எலும்பை தண்டாயுதமாக தந்து விடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய உடலை வெற்று உடலை வெறுத்து ஒதுக்கி மலை மேலே போய் தோலோடு அமர்ந்திருக்கிற இடம்தான் சட்டைநாதர் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன். அந்த சட்டைநாதருக்காகத்தான் அங்கே சுக்கிர வழிபாடு நடத்தப்படுகிறது. தனக்கு ஏற்பட்ட அந்த கர்மாவினுடைய பலனை தீர்த்து கொள்வதற்காக சட்டைநாதர் செய்த பூஜை தான் சுக்கிர பூஜை, சுக்கிர வழிபாடு. அந்த வழிபாட்டை செய்கிற போது ஒரு சின்ன குறிப்பு உண்டு. ஆண்கள் சட்டை அணியாமல் மலை மேலே ஏறி இறைவனை வழிபட வேண்டும். பெண்கள் தலையிலே பூவில்லாமல் இறைவனை வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் என்ன கேட்டாலும் தரக்கூடியவராக அங்கே சட்டநாதர் காட்சி தருகிறார். அப்படி சட்டநாதரை வணங்கி சுக்கிர வழிபாட்டையும் வழிபட்டு வந்தால் நமக்கு எல்லாம் நன்மையாகவே இருக்கும். உயர்ந்த பதவி, நிறைந்த செல்வம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, திருமண தடை எல்லாம் நீங்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். இது காசி பதியிலே முக்கால்வாசி பதி எது என்று சொன்னால் இந்த சீர்காழி தான். இந்த சீர்காழியிலே இருக்கிற சட்டைநாதர் ஆலயத்தை ஆயுளில் ஒரு முறை சென்று வழிபட்டு பாருங்கள், சுக்கிரனை வழிபட்டு பாருங்கள், நாம் மிகப்பெரிய உயர்ந்த இடத்திற்கு செல்வோம். இதுவே சுக்கிர வழிபாட்டினுடைய மிகப்பெரிய புண்ணியம். பார்ப்பது புண்ணியம், கேட்பது புண்ணியம். கேட்டு மகிழுங்கள்.